ஹலோ மக்களே, நான் ஃபஸ்ட் டைம் கிராணி விளையாட போகிறேன். கிராணினா கிராணியில் நான் செகண்ட் டைமாக விளையாடுறேன். நான் ஃபஸ்ட் டைம் நான் போன வாட்டி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்க்கணுன்னா பாருங்கள். கிராணி பக் பண்ண போகிறோம். நம்மளோட தருண், நான் தான் பக் பண்ண போகிறேன். கிராணியை ஒரு ரூம்லேயே வச்சு பக் பண்ண போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாலாம் அவ்வளோலாம் இல்லை, கொஞ்சோண்டு ஸ்மால் வீடியோ தான். நான் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். ஓகே, நான் இதுக்கு மேலே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கேமு அதுக்கப்புறம் விளையாடலான்னு. நான் பக்மன் தான் இப்போ சொல்லித்தரேன். அடுத்த வாட்டிலாம் நான் கேம் விளையாடுவேன். எந்த கேம் விளையாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்மள உள்ளே போயிடுவோம் பக் பண்ணுறது அப்படின்னு. உள்ளே போன உடனே அப்படியே தான் டே 1. ஓகே, உள்ளே போயிடலாம். இது பழசு தான், இது அப்படியே தான் இருக்குது. கிராண்ட் 5 வந்துருச்சு, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறத நான் ப்ளே பண்ணலான் இருக்கிறேன். ஓகே, இதில் போன உடனே அது நம்ம இங்கே இந்த ரூம்லேயே வர வைக்கணும். அதனால அந்த ரூமில் வர வைக்கணும். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதாக பண்ணணும். இது உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக சத்தம் போட்டால் வரப்போகுது. அது 2 வாட்டி சத்தம் போட்டு 3 வாட்டி சத்தம் போடுவாங்க. உக்காந்துருங்க, அது கண்டிப்பாக காற்று வந்துடுது. வருது கிளவி, சொட்டை கிளவி. அப்படியே மேலே ஏந்து அந்த பட்டனை அமுக்கினே இருக்கணும். மறக்காமல் அமுக்கணும், விடாமல் அமுக்கணும், லேட்டாகாமல் அமுக்கணும். அவ்வளோதான். வெரி ஈஸி, ரொம்ப ஈஸி தான் இது. அவ்வளோதான், பக்காச்சு. ஆனால் நம்ம எங்கே போனாலும் பார்த்துக்கினே தான் இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப ரியாக்ஷன்லாம் கொடுக்கும். அதே இடத்துலேருந்தே ரியாக்ஷன் கொடுக்கும், நம்மளை பார்த்துக்கினே இருக்கும். அவ்வளோதான். அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குமா? சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ அவ்வளோதான், வீடியோவே முடிச்சிட்டோம்னா இவ்வளோ தான் வீடியோ. பக் பண்ணதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? அவ்வளோதான். ஆனால் நீங்கள் இந்த உட்காந்து எனக்கு இதை கரெக்டாக பண்ணலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வராது, டப்புன்னு அடிச்சிடும். அதனால் உட்காந்து டப்புன்னு வைக்கணும். கிட்ட வந்து அப்போ தான் எட்ட இருக்கும் போதே பண்ணோம். அவ்வளோதான். கதம் கிளவி விட வாங்க வேண்டியதான். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்கே போனாலும் இப்படி தான் நம்மளை பார்க்கும், நம்ம ரூம் விட்டு வெளியே போனாலும். ஆனால் நீங்கள் இந்த ரூம் மட்டும் சாத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு உள்ளே போகும்போது நெஞ்சு வழியாக வந்துருச்சு எனக்கு ஒரு வாட்டி. அதே மாதிரி தான் இனிமேல் நெஞ்சு வலி வருது எனக்கு ஏற்கனவே தெரியுதுல்ல. ஆனால் நெஞ்சு வலிலாம் வராது. சரி, ஓகே. எப்படி போனாலும் இப்படி போனால் கூட நம்மளை பார்த்துக்கினே தான் இருக்கும். எப்படி போனாலும் திரும்ப கண்ணும் அப்படியே திரும்பும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம ரூம் அப்படியே உள்ளே போயிடலாம். ஓகே, அவ்வளோதான், வீடியோ முடிச்சுப்போம். ஆனால் எனக்கு அதுக்கான சவுண்ட் இருக்க மாதிரி எனக்கு உங்களுக்கு வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கேம் என்ன விளையாடணும் அப்படியே மறக்காமல் என்ன பண்ணணும், கமெண்ட் பண்ணிடணும். ஓகேவா? அடுத்த வாட்டி நாங்கள் எடுத்து போடுறோம் நீங்கள் சொன்ன கேமை. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் போன வாட்டி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தேன், அதில் சத்தியமாக ரீச் இல்லை. நான் எவ்வளோவா கேட்டு பார்த்துட்டேன். இதில் ரீச் இருந்துச்சுன்னா பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.